நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டு போங்க. எனக்கு என்னவோ மனசு ரொம்பவே கணக்குதுங்க. ஏன்னா பத்திரிகையாளர்கள் முன்பாக நம்ம செங்கோட்டையன் அவர்கள் கண்ணீர் சிந்து விட்டாருங்க. நைட்லாம் தூங்கலையாங்க. நம்ம செங்கோட்டையன் அவர்கள் தருகின்ற ப்ரெஸ் மீட்டை பார்த்த பிறகு ஒரே அனுதாப அழதாங்க தமிழகம் முழுவதும். செங்கோட்டையன் எத்தனை ஆண்டுகால அரசியல்வாதி, அவரையே கண்ணீர் சிந்த வச்சிட்டாரே எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செங்கோட்டையன் வீட்டில் அலைமோதுது கூட்டம். என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன். இந்த இயக்கத்திற்காக 53 ஆண்டுகள் நான் இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்தவன். தலைவர் காலத்திலே முதலே செயலாளராக இருந்து பணியாற்றியவன் 72லே. அப்படிப்பட்ட எனக்கு இதுபோன்ற தீர்ப்பு என்பது உண்மையிலேயே மன வேதனை அளிக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரையும் அன்றைக்கு கருத்துக்கள் சொல்கிற போது உண்மையிலேயே என் மன வேதனை மட்டுமல்ல, கண்ணீர் செல்ல வேண்டிய சூழலில் இன்று மனம் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னப்பா ஆனால் நிஜம் என்ன தெரியுமா, நம்ம செங்கோட்டையனுடைய கண்ணீரானது நம்ம எடப்பாடியிடம் எடுபடவே இல்லை. அடுத்தடுத்த ஆதாரத்தை எடுத்து வெளியிட்டார். செங்கோட்டையன் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் மூச்சை பிடிச்சிக்கிட்டு பேசினார். எடப்பாடி பழனிசாமி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வச்சார். அத்தனையும் தூள் தூளாகி போச்சு எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்து வெளியிட்ட ஆதாரத்தினால். அதனால் கூவலாம், ஆனால் வாங்கின காசுக்கு அதிகமாக கூவனா இப்படி தான் செங்கோட்டையனுக்கு ஆகும். ஏன்னா எங்கிருந்தோ இயக்குறான் தெரியுமா, அவனுக்கு தான் எதனால் இந்த செயலெல்லாம் செய்கிறோம் அப்படின்றது புரியும். ஆனால் காசு வாங்கி நடிக்கிறான் பாரு, என்ன வசனம் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த வசனம் மட்டும்தான் பேச முடியும். ஆனால் உண்மையான நோக்கம் என்னன்னு தெரியாது, முழு கதை என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம செங்கோட்டையன் அவர்களை எங்கிருந்தோ யாரோ ஏற்கிறாங்க. அதனால் வந்தார், கடந்த கால விஷயங்கள், தன்னுடைய அருமை பெருமைகள். நம்முடைய ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் எப்படி நடத்தினாங்க, ஜெயலலிதா கிட்ட நான் எப்படி இருந்தேன், இப்படி எல்லா விஷயத்தையும் அடுக்கினார். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கம் போல் கொடநாடு விஷயத்தை பேசிகிட்டே போயிட்டார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் டிடிவி, பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் இவங்கெல்லாம் திமுகவுடைய பி டீமு அப்படின்னு சொன்னார். அதுக்கு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் A1. அவர் தான் சட்டப்பேரவையில் திமுகவுக்கு ஜால்ரா போடுறாரு அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னார். எப்படிப்பா சொல்கிற எடப்பாடி பழனிசாமி திமுகவுடைய A1 இல்லை A டீமு அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, நம்முடைய பன்னீர்செல்வத்தை கட்சி விட்டு நீக்கிட்டாங்களாம். அதனால் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியிலிருந்து அவரை நீக்கணும்னு சொன்ன பிறகு ஒரு லெட்டர் கொடுத்தாங்களாம். உடனடியாக நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் அதன் மீது நடவடிக்கை எடுத்தாங்களாம். ஆனால் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க எத்தனை லெட்டர் கொடுத்தாலும் ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுக்காதான். அப்போ எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு ஆதரவாக இருப்பதனால தானே, திமுகவுக்கு A1 டீமாக இருப்பதனால தானே பன்னீர்செல்வத்தை நீக்கின உடனே அதன் மீது நடவடிக்கை எடுத்தாங்க சட்டப்பேரவையில். அப்போ எடப்பாடி பழனிசாமி தாங்க திமுகவுடைய A டீமு, நாங்களாம் B டீம் கிடையாதுங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னார். மற்றபடி எடப்பாடி பழனிசாமி மீது பெருசாக எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியல. அந்தியூர் தொகுதியில் ஏன் தோத்தோம் அப்படின்றதுக்கு ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணார் நம்ம செங்கோட்டையன். இப்போ செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நான் 53 ஆண்டு கால அரசியல்வாதி, நம்ம புரட்சி தலைவருடன் ஒரு தொண்டனாக, மாவட்ட செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக பணிபுரிந்தேன். அம்மா கூட நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு ஜெயலலிதா கூட இருந்ததெல்லாம் சொன்னார். இப்படி அதிமுகவில் தன்னுடைய ஆளுமையை பக்கமாக புட்டு புட்டு வச்ச செங்கோட்டையன் அவர்களால் எங்கோ ஒரு முன்னாள் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமை கொடுத்த வேட்பாளருக்கு எதிராக சதி செஞ்சிட்டாரா. அதை கூட நம்ம செங்கோட்டையன் அவர்களால் சரி பண்ணி, யோ கட்சி தான் ஏன் முக்கியம், யார் நின்னா என்ன ஆகுதியா, போன முறை நீ நின்ன இவங்கெல்லாம் வேலை பார்க்கல, இந்த முறை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த முறை நீ வேலை பார்க்கக்கூடாது, இதுக்காக போயிட்டு ரெட்டலையை தோக்கடிக்கணும். அந்தியூரில் பார்த்தீங்கன்னா அதிமுக தோத்தா தான் என்னுடைய பவர் என்னான்னு சொல்லிட்டு தலைமைக்கு தெரியும் அப்படின்னு பேசிட்டு திரியிற நபர். நம்முடைய கட்சிக்காரன் எந்த விதமான மனமாச்சரியம் இன்றி நீ துரோகம் பண்ணுறத, நீ துரோகம் பண்ண சொன்னதை அந்த ஆடியோவை தான் என்கிட்ட கொடுத்துட்டான், ஒழுங்காக திருந்தி வேலை பாரு அப்படின்னு ஒரு முன்னாள் எம்எல்ஏவை கூட ஒழுங்காக வேலை பாடுறா என்று அதட்டி வேலை வாங்க முடியல நம்ம செங்கோட்டையனால். நான் 53 ஆண்டு கால அரசியல்வாதியா, ஒரு கட்சியில்
சீட்டு ஒதுக்குகின்ற போது எப்போதும் அதிருப்திகள் இருக்கத்தான் செய்யும். எனக்கு கொடுக்கலையே உனக்கு கொடுக்கலையேன்னு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். எப்பொழுதுமே சரி எனக்கு சீட்டு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அந்த மனமாச்சரியங்கள்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? களத்தில் யார் இருக்கிறாங்களோ, யார் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாக போட்டிருக்காங்களோ அவங்க தான் சரி பண்ணணும். அவங்க தான் ஒருங்கிணைந்து தேரை இழுத்து விட்டு போகணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு தோல்விக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி காரணமா, ஆனால் வெற்றிக்கெல்லாம் கூட்டு பொறுப்பான். தோல்வியாக இருந்தாலும் சரி வெற்றியாக இருந்தாலும் சரி அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்குது. எல்லாருக்கும் கூட்டு பொறுப்பு தான். ஆனால் அம்மா அவர்கள் ஒரு தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னா அடுத்த தேர்தல் வெற்றி பெற்று விடுவார்களாம். சரி, அம்மா ஒரு தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னா அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றுறாங்க. பன்னீர்செல்வமும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தேர்தலை சந்திக்கின்ற போதும் கூட இருந்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான் கூட இல்லை. ஆனால் தலைமை பொறுப்பில் இருந்த பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே பொறுப்பு இல்லையா? இல்லை நான் வந்து பெரிய ஆளுமை 53 வருஷ கால அரசியல்வாதி அப்படின்னு சொல்கிறார் தெரியுமா? அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் தோல்வி அடையத்துக்கு அவர் பொறுப்பு கிடையாதா? என்ன செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியில் இல்லையா, மாவட்ட செயலாளர் இல்லையா, ஒருங்கிணைந்து வேலை பார்க்கலையா? அந்த மாவட்டத்தில் ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோற்றுச்சு? அங்கெல்லாம் உன்னுடைய ஆளுமையை காட்ட வேண்டியதை விட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமி எதிராக ஒரு டீம் உருவாகுது. அந்த டீமாக கூட போய் கை கோர்த்து கொண்டு நான் தேவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துறேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதிமுக காரங்களை ஒன்றிணைக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருப்பாங்களாம். கட்சிக்காக வேலை பார்க்க மாட்டாங்களாம். கட்சியில் யாரை நிறுத்தினா என்ன, களத்தில் இறங்கி வேலை பார்க்கணுன்னு எண்ணம் கிடையாதான். இதே ஜெயலலிதா அவர்களாக இருந்தால் இப்படி வேலை பார்க்கலன்னா செங்கோட்டையன் வந்து பார்த்தா விளக்கம் அளிச்சுக்கிட்டு இருப்பாரா? வாய முடியும் சும்மா இருப்பார் இல்லை? அதனால் அந்த மாவட்டத்திலே அவரால் கட்சி வளர்க்க முடியல, அங்கே இருக்கின்ற கோஷ்டி பூசலை தீர்க்க முடியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மீது மட்டும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வைக்கிறார். கொடநாடு எஸ்டேட்டில் வந்து ஏகப்பட்ட பேர் செத்து போட்டாங்களாம், கொலை பண்ணிட்டாங்களாம். அங்கே ஒரே ஒரு காவலாளி தான் கொலை செய்யப்பட்டார். இப்போது திமுக தான் ஆட்சியில் இருக்குது. அந்த திமுக யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம் இல்லை? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நான் கையை கட்டி போட்டு வச்சுருக்காரு. அதனால் கொடநாடு வழக்கை விசாரிக்கணுமா? அப்படி விசாரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னா அவருக்கு பங்கு இருக்குது அப்படின்னு நம்ம செங்கோட்டையன் சொல்கிறாரு. பத்திரிகையாளர்கிட்ட நம்ம செங்கோட்டையன் அவர்கள் உட்காந்து பேசியிருக்கணும். பல பேர் பல கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனால் தன்னுடைய கஷ்டத்தை மட்டும் சொல்லிட்டு அப்படியே விருணி எழுந்து போய்கிட்டே இருந்துட்டார். அதனால் எடப்பாடி பழனிசாமி அடுத்து வந்தார். நான் தூங்கலை, கண்ணீர் சிந்தினேன் அப்படின்லாம் ரீல் விட்டார்ல, அந்த ரீலாக அருந்து போச்சுரா சாமி அப்படின்னு மாஸ் காட்டினார். முதல்ல அத்திக்கடவு அவிநாசி திட்டம், 100 ஏரி பாசன திட்டம், இப்படி விவசாயிகளுக்காக எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்து திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தா நிறைவேற்றினார். கடைசியில் திமுக வந்து தொடங்கி வச்சுதாங்க. ஸோ அதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவில் ஜெயலலிதா படம் இல்லையா, எம்ஜிஆர் படம் இல்லையா. அதனால் நம்ம செங்கோட்டையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தம் ஏற்பட்டு போச்சான். இந்த அத்திக்கடவு அவிநாசம் திட்டத்துக்கு முதலாக ஆய்வு செய்ததுக்கு ஜெயலலிதாவில் தான் பணம் ஒதுக்குனாங்க. அதனால் இந்த எடப்பாடி பழனிசாமி பற்றியா, அம்மா படம் இல்லை, எம்ஜிஆர் படம் கிடையாது, ஆனாலும் போய் அந்த பாராட்டு விழாவில் கலந்துட்டார் பற்றியா. நான்லாம் அம்மா தொண்டன், புரட்சி தலைவர் தொண்டன், நான்லாம் போக மாட்டேன், நான் அதிமுக விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு கதறினாராம். அதுக்கு ஒரு ஆதாரத்தை எடப்பாடி பழனிசாமி காட்டினார். இங்கே ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் இல்லை, ஆனால் அதிமுகவினருக்கு பாராட்டு விழா இங்கே கலந்துக்கலையாம். ஆனால் அதே நாளில் திமுக காரன் ஒரு விழா நடத்தினான். அந்த விழா என்னன்னு கேட்டிங்கன்னா பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்குற விழா. அதில் ஸ்டாலின் மற்றும் கலைஞர் இருக்கிறாங்க. அதில் செங்கோட்டை என்று பெயர் போட்டு அந்த விழாவில் கலந்துக்கிறாங்களாம். மொத்தத்தில் அங்கே என்ன எம்ஜிஆர் படம் இருந்ததா இல்லை ஜெயலலிதா படம் இருந்ததா? அங்கே கலந்துக்கிறாரு. அங்கே போய் கலைஞரையும் பாராட்டிட்டு வராரு. ஆனால் இங்கே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு எடப்பாடிக்கு பாராட்டு நடத்தினா அங்கே போக மாட்டாராம். அதனால் எடப்பாடி சொன்னார், அன்றைக்கே அவர் திமுகவுடைய பி டீமாக மாறிட்டாருங்க அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் சட்டப்பேரவையில் நம்ம ஸ்டாலின் ஐயாவை தனியாக சந்தித்து 1/2 மணி நேரம் பேசினார். என்ன பேசினார்னு சொல்லலாம் இல்லை? நான் தானே பொதுச் செயலாளர் அப்படின்னு கேட்டார். ரெண்டாவது, தேவர் குரு பூஜைக்கு எல்லாரும் போகிற மாதிரி தான் நான் போனேன், அது ஒரு கோயில் இல்லையா அப்படிங்கிறாங்க. தேவர் குரு பூஜைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட தான் வந்தார். அப்போது மாவட்ட செயலாளர் இருந்தால் பொதுச் செயலாளர் பின்னாடி தானே இருக்கணும். நீ ஏன் கட்சியிலேருந்து நீக்கணும் கிட்ட போய் கை கோத்துக்குன்னு நாங்கள் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஏன் கோவணும்? நீ அதிமுகவில் தான் இருந்த, கட்சி விட்டு நீக்கலை, உங்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கலை, பதவி மட்டும்தான் பறிக்கப்பட்டிருக்குது. அப்போது ஒரு அதிமுக இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமியுடன் தான் இருக்கணும் தேவர் குரு பூஜையில். ஏன் போய் பன்னீர்செல்வத்தை விட்டு இருந்தார்? ஏன் டிடிவி தினகரனா கூட இருந்தார்? அது மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும்
இவங்க பல மாத காலமாகவே வந்து அதிமுக எதிராக ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்பாக பேசின வீடியோவே எடுத்து போட்டார். நம்ம செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேவர் குரு பூஜைக்கு வரதா சொல்லியிருக்கின்றார், அவரையும் சேர்த்துட்டு தான் அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு லேட்டஸ்டாகவும் பேசியிருக்காரு 10 நாளைக்கு முன்பாக. ஏற்கனவே வந்து அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களையெல்லாம் ஒன்று சிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் என்கிட்ட வந்து கோரிக்கை வச்சார். தினம் ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம டிடிவி தினகரனும் செங்கோட்டையனும் பேசின விஷயத்தை இன்னைக்கு ஆதாரமாக காட்டினார். அதனால் இவங்கெல்லாம் வந்து மறைமுகமாக ஒன்று சேர்ந்து மீண்டும் திமுகவை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்றதுக்காக பி டீமாக செயல்படுறாங்க. அதுக்கான ஆதாரங்கள் பாருங்கள். அன்றைக்கி டிடிவி தினகரனும் செங்கோட்டையனும் பேசுறது பாருங்கள். 2வது, திமுக சைக்கிள் கொடுக்குது பசங்களுக்கு, அந்த விழாவில் கலந்துக்கிட்டாரு, ஆனால் அதிமுக விழாவில் கலந்துக்கல. 2வது வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஒரு நாள் கூட சரி திமுக எதிர்த்து பேசுனதே கிடையாதான், திமுக எதிர்த்து கேள்வி கேட்டதே கிடையாதான். ஏன்னு அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அதனால் அதிமுக தோற்றதிலிருந்தே வந்து திமுக பாசம் வந்தாச்சு செங்கோட்டையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை வெளியிட்டார். 2வது, தினகரனை பற்றி சொன்னார், அதுக்கு ஒரு ஆதாரத்தை சொன்னார். அம்மாவே வந்து அம்மா அவர்கள் மரணம் அடைவதற்கு 10 ஆண்டுக்கு முன்பாகவே கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அது வரைக்கும் அதிமுக பக்கமே எட்டி பார்க்காதவர். பிறகு சசிகலா அவர்களை நாங்கள் ஒரு பொதுச்செயலாளராக போட்டோம். அந்த சமயத்தில் துணை பொதுச்செயலாளராக கட்சியில் சேர்க்காமையே வந்து தினகரனை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து விட்டாங்க. எங்களுக்கு எப்போதுமே சரி கட்சி விசுவாசம் உண்டு, தலைமையில் யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அந்த மாதிரி தான் அன்றைக்கி டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் துணை பொதுச்செயலாளராக இருந்தோம், அவருக்காக நாங்கள் வாக்கு கேட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஏன்னா தலைமைக்கு கட்டுப்படுறவன் தான் உண்மையான தொண்டன். அன்றைக்கி தலைமையில் யார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக பேசலாமா அப்படின்லாம் கிடையாது. கட்சியை வழிநடத்திட்டு போகணும், நல்லபடியாக வெற்றி பெறணும். ஆனால் அந்த தலைமைக்கு நாம் உறுதுணையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும். அப்படி தான் டிடிவி தினகரனுக்கு நாம் துணை பொதுச்செயலாளர் இருந்து தொப்பி சின்னத்தில் வாக்கு கேட்டோம். அதனால் அன்னைக்கு துணை பொதுச்செயலாளராக ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி அம்மாவே நீக்கினாங்கன்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. துரோகம் என்றாலே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நோபல் பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தினகரன் சொல்கிறாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாய்ஸ் கார்டன் பக்கமே எட்டி பார்க்கல, அதிமுகவில் இல்லவே இல்லை. ஆனால் அவர்லாம் அதிமுகவுடைய நிலைமையை பற்றியும் அதிமுக மீது பாச காட்டுறதை பார்க்கும்போது நமக்கு வேதனையாக தான் இருக்கிறது. 3வதாக பன்னீர்செல்வத்தை பற்றி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, காளிமுத்து அவர்களாக இருந்தாலும் சரி, SD சோமசுந்தரமாக இருந்தாலும் சரி, அப்புறம் பல பேர் அன்றைய எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்து வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு எதிராக செயல்பட்டவங்க வளர்மதியெல்லாம் வந்து எப்படிலாம் விமர்சனம் வச்சாங்க, யார், ஜெயலலிதா அவர்கள் மீது. ஆனால் கடைசியில் ஜெயலலிதா அவர்கள் அவங்களாம் கட்சியில் சேர்த்துக்கலையா, அவங்களாம் பதவி கொடுக்கலையா, எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலையா, அமைச்சராகலையா. அதனால் கடந்த கால கசப்புகள்லாம் மறந்து கட்சி ஒன்றா இருக்கணுங்க. பெரிய ஆளுமையான புகழ்பெற்றவர்களாக இருந்த எம்ஜிஆரை விடவா இவங்கெல்லாம் வந்து. அதனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களே வந்து தங்களை திட்டினவங்களையும் தங்களை ஏற்றவங்களையும் கட்சியில் சேர்த்துக்கிட்டு கட்சியை பலப்படுத்தினாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து பத்தியா அதிமுக அலுவலகத்தை உடச்சி விட்டாங்க, பத்தியா ஸ்டாலின் ஐயாவுடன் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை சந்தித்து இருக்கின்றார் நம்ம பன்னீர்செல்வம். அம்மா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி 3 முறை போய் ஸ்டாலின் ஐயாவை சந்திப்பாங்களா, அப்பனும் மகனும் பூங்கொத்து கொடுத்து. அது மட்டும் கிடையாது, அம்மா இருந்தால் திமுக தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க அப்படின்றத வெளிப்படுத்துவாரா? இந்த மாதிரி தலைமைக்கு விசுவாசம் இல்லாமல் திமுக விசுவாசமாக இருந்துட்டு திமுக வெற்றி பெற போகுது என்று ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிவிட்டு ஸ்டாலின் ஐயா உதயநிதி ஸ்டாலின்லாம் தனித்தனியாக போய் சந்திச்சுட்டு, ஏன் நம்ம ஸ்டாலின் ஐயா மருமகன் சபரீசனை கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் போய் சந்திச்சுட்டு நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் வரணும்னு சொன்னால் யாராவது ஒரு கேன பையன் கட்சியில் சேர்த்துக்கோனா. அதுவும் இல்லாமல் பொதுக்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நீக்கியிருக்காங்க, நான் மட்டும் நீக்கலை. அதோடு இன்றைக்கி சசிகலா பற்றி பேசுகிறாரு பன்னீர்செல்வம், டிடிவி பற்றி பேசுகிறாரு. அந்த ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் சசிகலாவையும் கட்சி விட்டு தூக்க சொன்னார், அவர் தான் தீர்மானமே போட்டார் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு அதுக்கான ஆதாரத்தை காட்டினார். அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவர்களை வந்து பொதுக்குழு மூலமாக கட்சி விட்டு நீக்குகின்ற பொழுது இதே செங்கோட்டையன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாரா? ஏன் பொருளாளராக இருக்காரு, அவர் என்ன ஆஃபீஸை உடச்சா என்ன, ஏன் எதுக்காக கட்சி விட்டு நீக்கணும், விளக்கம் கேட்கலாமே அப்படின்னு வந்து நம்ம செங்கோட்டையன் சொன்னாரா? இல்லை சசிகலா டிடிவி தினகரன் நீக்குகின்ற பொழுது ஏன் நீக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரா? அன்றைக்கெலாம் ஏன் சும்மா இருந்தார்? இன்றைக்கி பாசமொழி பொழிகிறாரு. அப்போது இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வேலையெல்லாம் செய்ய மாட்டார். இதை எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார். அதனால் அம்மா காலத்திலே செங்கோட்டையன் அவருடைய பதவி பறிக்கப்பட்டதே பாருங்க அப்படின்னு அதுக்கான ஆதாரத்தை கொடுத்தார். ஏன் பறிச்சாங்கன்றது செங்கோட்டையனுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் வந்த பிறகு தான் மூத்தவர் அனுபவசாலி என்பதனால் அவரை கட்சியில் சேர்த்து அமைச்சர் பதவி கொடுத்தோம். அதனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பி டீம் ஆகிட்டாருங்க. இன்றைக்கி யாருக்கு விசுவாசமாக இருக்கணுமோ அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறாருங்க. அதுக்காக தான் என் மீது பரபரப்பாக குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க. மொத்தத்தில் இவங்களை நம்பிலாம் அதிமுக கிடையாதுங்க, உண்மையான விசுவாசிகளை நம்பி தான்
அதிமுக இருக்குதுங்க. ரெண்டாவது, தொண்டர்களால் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம செங்கோட்டையன் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளராக என்னை முன்மொழிஞ்சு, ரெண்டாவது என்னன்னா தொண்டர்கள் மூலமாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு நான் பொதுச்செயலாளர் ஆகியிருக்கிறேன். அப்போது அதிமுகவில் உட்கட்சி தேர்தல் நடந்திருக்கிறது. எல்லாமே செங்கோட்டையனுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறது. மூன்றாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றமானது அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் யார், அதிமுக நடத்தின பொதுக்குழு செல்லும், அதில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. உயர்நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கியிருக்குது. ஸோ இப்படி பல்வேறுபட்ட நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் நான் பொதுச்செயலாளர் ஆயிருக்கேன். இது செங்கோட்டையனுக்கு தெரியும். ஆனால் ஒரு இடைக்காலமாக நியமிக்கப்பட்ட பொதுச்செயலாளர் என்னை கட்சி விட்டு நீக்கியிருக்காரு. என்கிட்ட காரணமே கேட்கல. கட்சி விதிகள் படி தான் நீக்கியிருக்காங்களா, நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படிலாம் சொல்கிறாரு. கட்சி விட்டு நீக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருந்தால் மட்டும் போதும். என்ன காரணம் தெரியுமா? நம்ம செங்கோட்டையனுக்கு அது தெரியாமல் இருக்காது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டினார். அந்த ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிடிவியுடன் பன்னீருடன் நம்ம செங்கோட்டையன் இருந்தது. கட்சியிலேருந்து யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடன் வந்து எவ்விதமான தொடர்புகளும் கட்சிக்காரங்க வச்சிருக்கக்கூடாது. அப்படி வச்சுருந்தாங்கன்னா அவங்களையும் கட்சி விட்டு நீக்கலாம். இதுதான் அதிமுக விதி. கண்ணுக்கு தெரிந்து ஆதாரம் இருக்கும்பொழுது இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எதனால் அங்கே போனீங்க, ஏன் போனீங்க அப்படின்னு காரணம் கேட்கவே தேவையில்லை. கட்சி விட்டு நீக்கணுங்கிட்ட தொடர்பில் இருந்தாவே வந்து அவங்க உறுப்பினர் பதவியை இழந்துடுறாங்க. அதனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் கட்சி விட்டு நீக்கியிருப்பதனால, அவங்களா கூட போனதுனால இவரையும் கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. நம்ம செங்கோட்டையன் அவர்களே வந்து அதிமுக பொதுச்செயலாளராக இருந்தான்னு வச்சுங்களேன், கட்சி விட்டு நீக்கினவங்களுடன் கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்க போய் கலந்துக்கிட்டு விழாவை சிரிப்பித்தாங்கன்னா செங்கோட்டையன் கட்சி விட்டு நீக்க மாட்டாரா? டிடிவி தினகரன் கட்சி விட்டு நீக்க மாட்டாரா? இல்லை திமுகவில் அந்த மாதிரி கட்சி விட்டு நீக்கணுடன் போயிட்டு கை கோத்து நின்னா திமுக கட்சி விட்டு நீக்காதா? எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான். அதனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் நாடுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம செங்கோட்டையனுடைய துரோகம், டிடிவி தினகரனுடைய துரோகம், பன்னீர்செல்வத்துடைய துரோகம், அதே மாதிரி கடந்த காலங்களில் இவங்க திமுக எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்காங்க அப்படின்ற ஆதாரம் எல்லாவற்றையும் புட்டு வச்சார். செங்கோட்டையன் மீது யாருக்குமே அனுதாபமே வரல. ரெண்டாவது, செங்கோட்டையனுக்கும் ஆதரவு இருக்கத்தானே செய்யும். ஒரு 4 பேர் வந்தாங்க. அந்தியூர் தொகுதியில் நாம் எப்படி தோத்தோம் என்பதற்கான ஒரு ஆடியோவும் வெளியிட்டாங்க. அந்த ஆடியோவை வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்கள் பெருசாக எடுத்துக்கல. திருப்பி கேள்வி கேட்டாங்க அவங்க இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணவங்கிட்ட. இன்றைக்கி வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுறல, இது எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொண்டு போய் கொடுத்தியா? அவங்க மீது நடவடிக்கை எடுக்க சொன்னியா? இல்லை செங்கோட்டையன் போய் நடவடிக்கை எடுக்க சொன்னாரா? இப்படி தான் துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் போய் செங்கோட்டையன் எடப்பாடி கிட்ட சொன்னாரா? அப்போலாம் சொல்லாமல் இப்போ என்னத்துக்கு வெளியே விட்றீங்க ஆடியோவை அப்படின்னு செய்தியாளர் கேட்டாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத செங்கோட்டையன் எழுந்து ஓடினார். அவங்க ஆதரவாளர்களும் எழுந்து ஓடினாங்க. மொத்தத்தில் கண்ணீர் சிந்தியும் பலன் இல்லை. அந்த கண்ணீர் துளிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட எடுபடலை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த ஆதாரங்களை எடப்பாடி பழனிசாமி மீடியா முன்பாக வச்சார். இந்த ஆதாரங்களை பன்னீராலேயோ டிடிவியாலேயோ செங்கோட்டையனால் மறுக்க முடியலை. அதனால் இன்னைக்கு செங்கோட்டையன் போய் வீட்டில் அடைந்து விட்டார். இனிமேல் அரசியல் வாழ்வு செங்கோட்டையனுக்கு சூன்யம் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. திமுக ஏதாவது காப்பாற்றினா தான், உன்னால் தாண்டா நான் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தேன், டேய் ஏதாவது பார்த்து பண்ணுறா அப்படின்னு நம்ம ஸ்டாலின் ஐயா கிட்ட கேட்டால் தான் உண்டு. இல்லை திமுக என்ன ஆஃபரை கொடுக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.